வணக்கம். பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ். இன்று ஒரு வாரிசு சான்று சம்பந்தமாக என்னிடம் நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா சில வாரிசுகளை மறைத்து வாரிசு சான்றிதழ்கள்லாம் வாங்கி இந்த சொத்துல சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு என்ன வழி அப்படின்ற விஷயத்தை பற்றி என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க போன மாதம், அதாவது மே 15ஆம் தேதி செய்தித்தாளில் வரப்பெற்றவை. அது பற்றின விஷயங்களை பதிவு செய்கிறேன், வாங்க பார்க்கலாம். உண்மையை மறைத்து வாரிசு சான்றிதழ் கேட்டால் இனி குற்ற வழக்கு பாயும். சென்னை, மே 15. தகவலை மறைத்து அல்லது பொய்யான தகவல் அளித்து வாரிசு சான்றிதழ் கோருபவர்களுக்கு எதிராக குற்ற வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி அனைத்து வருவாய் அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்கும்படி வருவாய் நிர்வாக ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்தவர் மாரண்ணன் தன் தந்தை மாரண்ண கவுண்டரின் ஒரே வாரிசு என சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்தார். வருவாய் அதிகாரிகள் விசாரணையில் மாரண்ணன் கவுண்டருக்கு 4 வாரிசுகள் இருப்பது தெரிய வந்தது. உண்மையான தகவலை மறைத்ததால் விண்ணப்பத்தை நிராகரித்து தாசில்தார் உத்தரவிட்டார். இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மாரண்ணன் வழக்கு தொடர்ந்தார். மனுவை நீதிபதி SM சுப்பிரமணியம் விசாரித்தார். அரசு தரப்பில் கூடுதல் பிளீடர் பரணிதரன், அரசு வழக்கறிஞர் வினோத்குமார் ஆஜராகினர். நீதிபதி பிறப்பித்த உத்தரவு: உண்மையான விவரங்களை மறைத்து விண்ணப்பிப்பதால் அதை நம்பி வருவாய் அதிகாரிகள் வாரிசு சான்றிதழ் வழங்குகின்றனர். இறந்தவரின் சொத்துக்களுக்கு வாரிசுதாரர் உரிமையாளர் ஆகிறார். உண்மை தகவலை மறைத்து வாரிசு சான்று பெற்று இறந்தவரின் சொத்துக்களை மாற்றுவதால் மற்ற வாரிசுதாரர்களின் உரிமை பாதிக்கப்படுகிறது. சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் பெற உண்மையான தகவலை மறைத்து பொய் தகவலை வழங்குவது இந்திய தண்டனை சட்டப்படி குற்றம். எனவே வருவாய் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி போலீசில் புகார் அளிக்க வேண்டும். வாரிசு சான்றிதழ் வழங்கும் போது வருவாய் அதிகாரிகளும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். முறையான விசாரணை நடத்த வேண்டும். வாரிசு சான்றிதழ் கேட்டு பொய் தகவல்களை அளிப்பவர்களுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படி வருவாய் அதிகாரிகளுக்கு தகுந்த அறிவுறுத்தலை நில நிர்வாக ஆணையர் வழங்க வேண்டும். பொய் தகவலுடன் விண்ணப்பிப்பவருக்கு எதிராக போலீசில் புகார் அளிக்கும்படி 5 வாரங்களுக்குள் அனைத்து வருவாய் அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும். தவறு செய்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வருவாய் அதிகாரிகள் தவறினால் அவர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கையை வருவாய் நிர்வாக ஆணையர் எடுக்க வேண்டும். இவ்வாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். வாரிசு சான்றிதழ் இதையும் மீறி பொய்யாக ஒரு தகவலை சொல்லி பதிவு செஞ்சாக்கா என்ன விதமான தண்டனைகள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்குது. ஐபிசி செக்ஷன் 420, ஐபிசி செக்ஷன் 467, ஐபிசி செக்ஷன் 468, ஐபிசி செக்ஷன் 471 படி அவர்களை தண்டிக்கப்படுவார். இவங்க தான் என்னுடைய பாட்டி. பொன்னுசாமியோடைய மகளும் ராமுவோடைய மனைவியுமான கிருஷ்ணவேணி இவங்க தான். இவங்க அப்பாவுடைய பெயர் தான் பொன்னுசாமி. பொன்னுசாமி என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வயதில் பெரியவராக இருக்கக்கூடியவர் பொன்னுசாமி. அவருக்கு அருகாமையில் இருப்பவர் என்னுடைய தந்தை செந்தாமரை ஆவார். இந்த பொன்னுசாமி என்பவர் இறந்துவிட்டதன் காரணமாக பொன்னுசாமியுடைய வாரிசுகள் 5 பேர் எனவும் தகவலை தெரிவித்து எனது பாட்டி கிருஷ்ணவேணி ஒரு வாரிசு சான்றிதழை அப்ளை பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் விசாரணை செய்யப்பட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. ஆனால் எனது பாட்டியுடைய கிருஷ்ணவேணியுடைய அண்ணன் மகன் ஒரு தவறான ஒரு பொய்யான வாரிசு சான்றை வாங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருப்பது தெரிய வருகிறது. இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா இடதுபுறமாக முதல்ல அமர்ந்திருப்பவர் தான் பொன்னுசாமியுடைய முதல் மகளான விசாலாட்சி. அவருக்கு பக்கத்தில் கொண்டிருப்பவர் அவருடைய விசாலாட்சியுடைய முதல் மகள் தமிழரசி. அதுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர் விசாலாட்சியுடைய கணவர் பல்ராமன். அதுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருப்பவர் விசாலாட்சியுடைய மூத்த மகன் சூரியமூர்த்தி. அதுக்கு பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் ராமபிள்ளை. அவர் ராமபிள்ளை என்பவர் யார் என்று பார்த்தால் என்னுடைய தாத்தா, அதாவது விசாலாட்சியுடைய தங்கச்சி கணவர். அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர் தான் என்னுடைய பாட்டி கிருஷ்ணவேணி. இவங்க அனைவருக்கும் கீழே இன்னும் ஒருவர் அமர்ந்திருப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பெயர் விசாலாட்சியுடைய மகள் பிரேமா. பொன்னுசாமியுடைய 5 பிள்ளைகளில் 2 பெண்களுடைய ஃபோட்டோ இதில் இருக்குது. இன்னும் ஒரு பெண் பிள்ளையும் 2 ஆண் பிள்ளையும் இருக்காங்க.
அவங்களுடைய ஃபோட்டோ இதில் இணைக்கப்படலை. இருந்தாலும் இந்த விசாலாட்சியுடைய மூத்த மகள் தமிழரசி பார்த்திங்கன்னா விசாலாட்சியுடைய தம்பியான துரைக்கண்ணை தான் திருமணம் செய்து கொண்டாங்க. முதல் வாரிசான விஷாலாட்சி பெயர் இதில் இருக்குது. இரண்டாவது வாரிசு யாருன்னு பார்த்தீங்கன்னா விசாலாட்சியுடைய மகளுடைய கணவர் துரைக்கண்ணு தான் இரண்டாவது வாரிசு. மூன்றாவது வாரிசு யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபோட்டோவில் இல்லை, அந்த பாட்டியுடைய பெயர் ராஜம் என்கின்ற ராசாத்தி. நான்காவது வாரிசு யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாட்டி கிருஷ்ணவேணி, அவங்களும் அந்த ஃபோட்டோவில் கடைசியாக இருக்காங்க. ஐந்தாவது வாரிசு யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷாலாட்சி, கிருஷ்ணவேணி, ராசாத்தி, துரைக்கண்ணு இவங்க எல்லாத்துக்கும் தம்பியான கடைசி வாரிசான விஜயரங்கன், அவருடைய ஃபோட்டோவும் நான் பின்னாடி இதில் இணைக்கிறேன். எனது பாட்டியால் விண்ணப்பம் செய்து பெறப்பட்ட வாரிசு சான்று சரியா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொன்னுசாமி பெற்றெடுத்த குழந்தைகளில் உள்ள வாரிசுகளை மட்டும்தான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பொன்னுசாமியோடைய மனைவியை பற்றி நீ சொல்லவே இல்லையே. ஏனென்றால் அதாவது என்னுடைய பாட்டியோடைய அண்ணன் மகன் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னவென்று பார்த்தால் பொன்னுசாமியோடைய மனைவி பெயர் எந்த ஒரு அரசாங்க ரெக்கார்ட்லையுமே கிடையாது, அதனால் நீ வாரிசு சான்று கொடுக்கக்கூடாதுன்னு போய் கிராம நிர்வாக அலுவலரை மிரட்டி உள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மாம்பழப்பட்டு கிராமத்தில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் நடந்தது. பொன்னுசாமியுடைய மனைவி பெயர் அரசாங்க பதிவேட்டில் இல்லை என்று கூறியதின் காரணமாக அதுக்காக கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டது. ஒரு இதை கூட நிராகரிப்பெலாம் கூட செஞ்சாங்க. ஆனால் அதுக்கடுத்து நான் தேடி சென்று அந்த இதற்குரிய தாயாரம்மாள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ள அரசு ரெக்கார்டில் இருக்கக்கூடிய இதையும் எடுத்துகிட்டு கிராம நிர்வாக அலுவலரிடம் கொடுத்து நான் வாரிசு சான்றிதழ் பெற்று இன்றைக்கி அந்த சொத்தில் இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி இந்த எல்லா வாரிசுகளுக்கும் சொத்து சமமாக பங்கு பிரிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த உரிமைகளை பறிக்கக்கூடாது என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி நான் பதிவு செய்து பொன்னுசாமி பேரிலே அந்த சொத்துக்களை நான் வைத்துள்ளேன். இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.